ஹாய், நான் இன்றைக்கி ஒரு பாயாசம் செய்ய போகிறேன். ஓணம் டைமில் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு பாயாசம் செய்கிறேன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இன்றைக்கி நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு நீ என்னென்ன தேவைன்றது பார்க்கலாம். சாதம் ஒரு பவுல், வெல்லம் 150 கிராம், தண்ணி தேவையான அளவுக்கு, சவ்வரிசி தேவையான அளவுக்கு, பால் தேவையான அளவுக்கு, ஏலக்காய் 2, சுக்கு ஒரு சின்ன பீஸு, நெய் 2 டீஸ்பூன், கேஷ்யூ தேவையான அளவுக்கு, ப்ளம்ஸ் தேவையான அளவுக்கு, சின்னதாக கட் பண்ண தேங்காய் கொஞ்சம். இனி இது எப்படி செய்கிறேன்னு நம்ம பார்க்கலாம். நான் இந்த பாத்திரத்தில் இந்த சாதம் போட்டு கொடுக்குறேன். 4 கரண்டி அளவுக்கு சாதம் இருக்குது. நான் இங்கே சவ்வரிசி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அது சேர்த்து கொடுக்குறேன். சவ்வரிசி நான் ஒரு நாள் முன்னாலேயே வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். ஏன்னா இது வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அதனால தான் அப்படி செய்கிறது. நான் அந்த வெல்லத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருந்தேன். அது கூட இப்போ சேர்த்து கொடுக்குறேன். இனி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு பால் சேர்த்து கொடுத்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பால் ஊற்றிக்கோங்க. நான் இங்கே 2 டம்ளர் பால் தான் ஊற்றுறேன். தேங்காய் பால் ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம். நான் இங்கே தேங்காய் பால் சேர்க்கல, சாதாரண பேக்கெட் பால் தான் சேர்த்துருக்குறேன். ஆனால் தேங்காய் பால் சேர்க்கும்போது கொதிக்க வைக்கக்கூடாது, நல்லா சூடானால் மட்டும் போதும். இது இப்போ நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இனி இது நம்ம இறக்கி வச்சுட்டு கேஷ்யூ ப்ளம்ஸ் எல்லாம் வச்சு ஃப்ரை பண்ணி போட்டுடலாம். நான் ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். கடாய் இப்போ நல்லா சூடாகிட்டு இருக்குது. நான் அதில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி கொடுக்குறேன். நெய் சூடாகிட்டு இருக்குது. இப்போ நான் கேஷ்யூ சேர்த்து கொடுக்குறேன். கேஷ்யூ ப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ கேஷ்யூ இது கலரெல்லாம் கொஞ்சம் மாறிட்டு இருக்குது. நான் இப்போ ப்ளம்ஸ் சேர்த்து கொடுக்குறேன். இது இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்ம நெய்யிலேருந்து எடுத்து வச்சிடலாம். நான் இங்கே கொஞ்சம் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நான் சேர்த்து கொடுக்குறேன். எனக்கு இந்த தேங்காய் பாயசத்தில் போடுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா போட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் சீரகம் இதே மாதிரி வறுத்து போடுவாங்க. அது கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாயசத்தில் சேர்த்துடலாம். நல்ல திக்காக வந்துட்டுருக்கு இந்த பாயசம். நான் இங்கே 2 ஏலக்காவும் ஒரு சின்ன பீஸு சுக்கு சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ அது சேர்த்து கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த பாயசம் எவ்வளோ திக்காக நல்லா வந்துட்டுருக்குதுன்னு. நீங்கள் எல்லோரும் இது செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பாயசம் தான் இது. இந்த பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் எப்போவுமே வீட்டில் ரெடியாக இருக்கும் இல்லையா. அப்போ அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.